சார், இப்போ இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் உருவாகுது சார். அது சரியா இருக்குமா? நான் அப்படி நினைக்கவில்லை. திரு விஜய் அவர்களோடு திரு உதயநிதியை ஒப்பிட முடியாது. திரு உதயநிதி அவர்கள் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் என்பதுதான் அவருடைய பலம். சொந்த செல்வாக்கு என்பது எவ்வளவு என்பது அவரை முன்னிறுத்தி அந்த கட்சி தேர்தலை சந்தித்தால்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். விஜய் என்பவர் அவருடைய சொந்த செல்வாக்கை நம்பி அரசியலில் இருப்பவர். உதயநிதி அப்படி அல்ல. திமுக என்கிற ஒரு பேனர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் என்கிற பேனர், ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவு நடிகர் என்கிற பேனர். விஜய் அவர்களுக்கு ஈக்குவலான நடிகரா, விஜய் அவர்களுக்கு ஈக்குவலான பாப்புலாரிட்டி உள்ளவரா என்றால் கிடையாது. அரசியல் வரும்போது அந்த மாதிரி இருக்குல்ல சார்? அரசியலில் என்ன நான் கேட்கிறேன், அரசியல் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? திமுக தான் அவருடைய வலிமை. தனியாக உதயநிதி என்ற வலிமையா? அல்ல, உதயசூரியன் என்கிற வலிமை. விஜய் அப்படி அல்லவே. விஜய்க்கு என்ன சின்னம் என்றே தெரியாதே. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கு சென்றாலும் வருகிறார்களே. இன்னொன்று, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், திரு உதயநிதி அவர்களாகட்டும், அவர்கள் பேசுகிற கூட்டங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துதான் ஆட்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். விஜய் அவர்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. ஆகவே compared to Udayanidhi, Vijay is more popular among younger voters, young voters.